முழங்கால் போட்டு அழுது ஏசப்பா கிட்ட நான் இந்த பாவத்தை தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ என் ஜெபத்தை கேட்டு அவர் என்ன மன்னிக்கிறாருன்னு விசுவாசிச்சு அவரை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். என் இருதயத்துல வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கும் போது அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு ரச்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றி நித்திய ஜீவன், அதாவது பரலோகத்துக்கு அவர் நம்மள கூட்டிட்டு போற வாய்ப்பையும் தருவாரு. அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறத நம்ம மனசுல உள்ள பாரம் குறைஞ்சு நம்மளுக்குள்ள சமாதானம் வர்றது மூலமா உணரலாம். நம்ம ரூமை பூட்டி தனிமையில நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாவங்களை ஏசப்பாட்ட கூச்சப்படாம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சொல்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம காணாமல் போன ஆடு எப்படி திரும்ப கிடைச்சப்போ மேய்ப்பன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரோ அதே போல நம்ம ரட்சிப்பு அடையும் போது ஏசப்பாவும் ஒட்டுமொத்த பரலோகமும் சந்தோஷப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. காலம் பொல்லாதது, அதனால இப்பவே மனந்திருந்தே ரட்சிப்படையுங்கள்.